Good evening, students. Today we are going to see about the fifth unit, changes around us. Okay, so what is the syllabus? So what are the types of changes that is taking place around us? What is physical change? What is chemical change? What are reversible and irreversible changes? What are natural and man-made changes? What is periodic and non-periodic changes? What is desirable and undesirable changes? What is exothermic and endothermic changes? So these are the topics we are going to discuss in this unit, right? So now we must know what is a change. Okay, so what is a change? If a matter around us or if the substance around us undergo some changes, it is called changes around us, right? So everything around us is undergoing a change. So change is a continuous process. We know that என்ன சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் changes is a continuous process. Some changes can be reversed and some can't be reversed. சில changes நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். சில கேசஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வந்து வாட்டர் வந்து ஐஸாக மாற்றுறோம் அப்படின்னா, ஐஸை மெல்ட் பண்ணால் நமக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். இதே இது மில்க் வந்து கேர்டாக மாறிடுச்சு, இல்லை பலூனை ஊதி நம்ம பஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பலூனை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்க்கெலாம் பேர் என்ன, இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், ரைட்? ஸோ எப்படி இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னா, ஸோ இட் மே அக்கார் பை ஹீட்டிங் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் பை மிக்சிங் இட் வித் சம் அதை நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணுறது மூலமாகவோ, அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறது மூலமாகவோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா changes நடக்கும். சரிங்களா? So in this class we are going to discuss about what are the changes around us. We know that everything around us undergo a change and this change is a continuous process. Then some changes can be reversible and some can't be reversible. So a change may be occur by heating or by changing the temperature, by changing the pressure or by mixing it, right? So these are the common conditions for the change of a substance or matter. Okay, so what are the common changes that takes place in our nature? So நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து ரைஸ் ஆகுது, சன் வந்து என்ன ஆகுது, செட் ஆகுது. அதே மாதிரி தான் மூணுமே. சரிங்களா? ஸோ தெர் இஸ் சேஞ்ச் இன் த பொசிஷன். தென் சேஞ்ச் இன் கலர். ஸோ லுக் அட் த கலர் ஆஃப் த ஸ்கை. ஸ்கையோட கலர் மார்னிங்கில் எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். நைட்டில் எப்படி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். சேஞ்ச் இன் ஷேப். ஸோ மூணு பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய மூணு பாருங்கள். மூணு என்ன ஆகுது உங்களுக்கு, மூணு வந்து முதல்ல அமாவாசை அன்றைக்கி எப்படி இருக்குது, ஃபுல் எப்படி இருக்குது உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக மூணே இருக்காது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் டே வரும். ஸோ இதுதான். ஸோ தர் இஸ் சேஞ்ச் இன் ஷேப், சேஞ்ச் இன் சைஸ். சைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன சீட்லேருந்து பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக செடி, அப்புறம் மரம், அப்புறம் என்னவா மாறும், பெருசு பெருசாக மாறிட்டே வரும். சரிங்களா? தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். பாருங்கள், நமக்கு இப்போ சம்மர், ஸோ எப்படி இருக்கும், இட் இஸ் வெரி ஹாட். ஸோ வென் வி கோ டு வின்டர் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கோல்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும். Water can be changes from solid to liquid by heating or cooling. Then rusting of iron. So the rusting of iron நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடியது. ரஸ்டிங் ஆஃப் iron ஆனது அயன் வந்து துருப்பிடிக்கிறது. சரிங்களா? ஸோ the common changes that can be taking place in the nature is change in position, sunrise and sunset, change in color, sky at night and daytime, change in shape. So the moon can change their shape, change in size. The germination of a seed is an example for change in size. Change in temperature. So we feel very hot in the summer and very cool in the winter. So it changes from one state to another. We know that there are three states of matter. So solid, liquid and gas. So solid can be converted to liquid, liquid can be converted to gas. So the next that is common changes that take in our nature is rusting of iron. Okay, so change in position. Look at this. So sun வந்து ரைஸ் ஆகும்போது, இது வந்து சன் செட் ஆகும்போது, அப்போது சன் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். அப்போது அதோட பொசிஷன் என்ன பண்ணுது, மாற்றுக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் இன் கலர். லுக் அட் த ஸ்கை. என்ன கலரில் இருக்குது, நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. சரிங்களா? ஸோ லுக் அட் த நைட் டைம் எப்படி இருக்குது, சேம் ஸ்கை டே டைமில் ப்ளூ கலரில் இருக்குது,
நைட் டைமில் எப்படி இருக்குது உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸோட ஏர்லி ஸ்டேஜில் என்ன கலரில் இருக்கும், ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரூட், அதோட கலர். இப்போ மேங்கோவாக இருந்தால் எல்லோ, அப்புறம் வந்து ஆப்பிளாக இருந்தால் வந்து ரெட் அப்படின்னு என்ன பண்ணும், கலரை சேஞ்ச் பண்ணும். ஸோ இது எல்லாமே தட் இஸ் த சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் அரவுண்ட் as in the this is some natural changes, right? So the next change is change in shape. Look at this moon oda shape பாருங்க என்ன ஆகுது, சின்ன அதாவது மூணாம் பிறைன்னு சொல்லுவாங்களே, அந்த பிறையிலேருந்து என்ன பண்ணுது, பெரிய நிலவு வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா அதோட ஷேப்பை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது உங்களுக்கு. இது மட்டும்தான் சேஞ்ச் இன் ஷேப்புக்கு எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இப்போ சின்ன ஃப்ரூட்டே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. முதல்ல பூலேருந்து காய் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அது என்ன ஆகும்னா பெருசாகும். அப்போ தட் இஸ் சேஞ்ச் இன் ஷேப். தென் சேஞ்ச் இன் சைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து ஜெர்மினேட் ஆகிறது. இப்போ சீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜெர்மினேட் பண்ண விட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சீட்லிங், இது வந்து சாப்லிங்லேருந்து பிளான்ட் ஸ்டேஜுக்கு போகும், பிளான்ட்லேருந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட் சைஸ்க்கு போகும், அப்புறம் எங்கே போகும், ட்ரீஸாக என்ன பண்ணணும்னா மாறும். ஸோ திஸ் இஸ் சேஞ்சஸ் இன் சைஸ். ஓகே, எல்லா நேச்சுரல் லிவிங் திங்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா தே க்ரோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாய்க்குட்டியே எடுத்துக்கோங்க. இட் ஷுட் பி வெரி ஸ்மால் வென் இட் இஸ் எ பப். ஸோ வளர என்ன ஆகும், சைஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்மளே எடுத்துக்கோங்க, ஹியூமன் இன்ஃபண்ட்டாக இருக்கிறோம். இன்ஃபண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து யங் ஸ்டேஜ் போகிறோம், அப்புறம் வந்து அடல்ட்டு, அப்புறம் வந்து என்னது சீனியர் அடல்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம மாறுறோம். ஸோ திஸ் இஸ் சேஞ்சஸ் இன் சைஸ். தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சேஞ்ச். இப்போ நம்ம வந்து நான் இப்போ ஏசி ரூமில் இருக்கேன் அப்படின்னா இங்கே ஐ ஃபீல் வெரி கோல்டு. இதே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயே நான் இப்போ வெளியில் போனேன்னா வெளியில் எப்படி இருக்கும், இட் வில் பி வெரி ஹாட். லுக் அட் திஸ், இங்கே பாருங்கள். ஸோ அந்த சன்னை பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்ல வெயில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து நல்லாவே தெரியுது. இந்த சைட் பாருங்கள், இட் இஸ் வெரி கோல்டு. இது வந்து ஸ்னோவால் கவராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ. ஸோ இட் இஸ் வெரி cold. Okay, change in state. We have already discussed this in the earlier class itself. பார்த்தோம், சாலிடை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா லிக்விடாக மாறும், லிக்விடை வந்து வேப்பரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸாக மாறும். சரிங்களா, கேஸை கூல் பண்ணிங்கன்னா கண்டென்சேஷன், இட் இஸ் கன்வெர்ட்டட் டு லிக்விட். ஸோ லிக்விடை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா என்னவாக மாறும், சாலிடாக மாறும். ரைட், ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். Look at this, solid வந்து டைரெக்டாக கேஸாக மாறுச்சுன்னா that process is called sublimation, and the conversion of gas to solid is known as deposition. Similarly, கேஸை வந்து நம்ம அயனைஸ் பண்ணணும். அயனைஸ்னால் அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா மாறுது, உங்களுக்கு பிளாஸ்மாவாக மாறுது. we know that plasma is the fourth state of matter, நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஸோ பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரீகம்பைன் ஆச்சு அப்படின்னா we will get gas. So look at the next picture. என்ன இருக்குது உங்களுக்கு, ice is there, water is there, and water vapor is there. So ice is a solid, and water is the liquid, and the next one is water vapor, right? So now, so we know that solids la the particles are very tightly packed, liquid la the particles slide over each other, gaseous particles, the particles are very free to move, right? Solid வந்து they have definite shape, definite volume. Liquid க்கு definite volume but no definite shape, it takes the shape of the container. Gasக்கு வந்து என்னது, neither definite shape nor definite volume, right? So this is change in state. Okay, rusting of iron நமக்கு நல்லாவே தெரியும். So when we expose the iron to air, it reacts with air and forms a rust, right? So these are some changes which occurs very naturally, right? ஸோ இது போக சேஞ்ச் இன் ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷனும் நடக்கும், வேப்பரைசேஷன் இல்லாமல் நமக்கு வந்து எவாப்ரேஷனும் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்து now we are going to see about what is a physical change and what is a chemical change. So the changes can be classified based on the nature of changes that a substance can undergo.
that is a physical change and a chemical change. Physical change அப்படின்னா physical compositionல மட்டும் change இருந்ததுன்னா that is called physical change. If there is change in the chemical composition or a chemical compound, that is called chemical changes, right? So let us look at for some physical changes. So a substance is said to undergo a physical change when only the physical properties such as shape, color, size and state or appearance of the substance changed. Its chemical composition remains intact. Okay, so ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்போ வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும் சேஞ்ச் இருந்தால் அதோட ஷேப்லேயோ சைஸ்லேயோ கலர்லேயோ அல்லது ஸ்டேட்லேயோ சாலிட் லிக்விட் கேஸ் இருக்கு இல்லையா ஸ்டேட்லேயோ அல்லது அப்பீரியன்ஸ்லேயோ சேஞ்ச் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் இட் இஸ் கால்ட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ இட்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் ரிமைன் இன்டாக்ட். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் இப்போ வாட்டரே எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து ஐஸாகவும் இருக்குது, வேப்பராகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, வாட்டராகவும் இருக்குது. ஸோ வாட் அபவுட் கெமிக்கல் ஃபார்முலா மூணுத்துலேயுமே என்ன தான் H2O தான். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. If there is no change in the chemical composition and there is only change in the physical properties, then the change is known as a physical change, right? Now we are going to see about what are the characteristics of a physical change. We know that the physical change, we know that there is no change in the chemical composition. So the physical change is temporary in nature. So இது வந்து not permanent, it is very temporary. It does not affect the internal structure of a substance, only the molecules are rearranged. Internal structure அது வந்து என்ன பண்ணலை அப்படின்னா affect பண்ணவே இல்லை. The molecules மட்டும் ஒன்று என்ன இருக்குது rearrange ஆயிருக்கு. No new substance is formed. இதில் வந்து புதுசாக ஒரு substance என்ன ஆகலை, ஃபார்ம் ஆகலை. Most of the physical changes are reversible. We can obtain the substance back even after the change. ஒரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திரும்பி எடுத்துக்க முடியும். ஸோ the physical changes are very temporary in nature. They does not affect the internal structure of the substance, but they affect only the molecules are rearranged. No new substance is formed. Most of the physical changes are reversible. We can obtain back the substance even after the change. Okay, so these are some examples of the physical changes. Okay, breaking of glass once break ஆயிட்டு அப்படின்னா we can't we can't unite that glass, right? So mixing candies ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புது கேண்டி தான் வரும். ஆனால் நம்மளால் அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் எ மிக்சர், ரைட்? ஸோ ஷேர்டிங் பேப்பரை ஷேர்ட்னா கிழிக்கிறது. பேப்பரை நீங்கள் வந்து நல்லா கிழிச்சு போட்டிங்கன்னா அது பேப்பராக தான் இருக்கும். மேபி அதோட ஷேப் மாதிரி இருக்கலாம். ஃபோல்டிங் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிங்க அல்லது நல்லா சுருட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பேப்பர் என்னவாக தான் இருக்கும், பேப்பராக தான் இருக்கும். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மெல்ட் ஆனால் என்னவாக மாறும், வாட்டராக மாறும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வாட்டர்? H2O. What is the formula for ice? It is also H2O. Chopping wood. So wood chop பண்ணுறது, right? Cutting hair கட் பண்ணாலும் ஹேராக தான் இருக்கும். Dry ice sublimation. So do you know what is dry ice? Dry ice is nothing but solid CO2. Boiling water. So water can be boiled, so it can be converted to water vapor. When we condense the water vapor, we can get back the water, right? So breaking egg உடைக்கக்கூடியது. ஸோ எக்கை உடைச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்கில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் கிடைக்கும். பட் எக்கில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் physical changes, right? Next we are going to see about what is a chemical change. So a substance is said to undergo a chemical change when the chemical properties of the substance alter. So for example, இப்போ வந்து நான் வந்து அயன் எடுத்துக்கோங்க, சல்ஃபர் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா we get iron and sulfur powders. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா we can separate the magnet யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிடலாம். Once when we heat the iron and sulfur, they will become ferrous sulfide. அப்போ என்ன ஆகுது, அப்போ நீங்கள் மேக்னெட் வச்சிங்கன்னா அயன் வந்து அது என்ன பண்ணாது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது, அந்த அயனோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகிருக்கு, கண்டிப்பாக போயிடுச்சு இல்லையா? அப்போ ஒரு புது சப்ஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், right? So a substance is said to undergo a chemical change when the chemical properties of the substance alter. Then as a result, there is either formation or breaking of atomic bonds at the molecular level, right? So the next, what are the characteristics of a chemical change? We know that the
character, that is chemical change is very permanent in nature. Since the original composition of substance changes, one or more new substances are formed. Forms of energy such as heat, light, or electricity may be emitted or absorbed. A chemical change is generally irreversible. At least it can't be reversed by simple physical means. Okay, so என்னது இது அந்த கெமிக்கல் சேஞ்ச் பொதுவாகவே என்னவாக தான் இருக்கணும்னா இட் இஸ் வெரி பர்மனண்ட் இன் நேச்சர். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஒரிஜினல் கம்போசிஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒருக்கு வந்து மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் மே பி ஃபார்ம்டு. மூணாவது இதுக்கு கண்டிப்பாக கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா ஒன்று ஹீட்டோ லைட்டோ அல்லது எலக்ட்ரிசிட்டியோ எமிட் ஆகணும் அல்லது அப்சார்ப் ஆகணும். ஸோ பொதுவாகவே கெமிக்கல்ஸ் சேஞ்ச் வந்து என்னென்னா இர்ரிவர்சிபிள். ஸோ அது இர்ரிவர்சிபிளாக இருந்தால் அதுக்கு மீனிங் என்னென்னா ஜஸ்ட் பை சிம்பிள் ஃபிசிக்கல் மீன்ஸ்னால நம்மளால் என்ன பண்ண முடியாது. வி காண்ட் சேஞ்ச் த வி காண்ட் ரிவர்ஸ் த கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, கம்பஷன். ஒன்ஸ் வுட் வந்து கம்பஸ்ட் ஆகி முடிச்சிருச்சுன்னா இட் வில் கிவ்ஸ் கோல். ரஸ்ட். ரஸ்டிங் வந்து என்ன அப்படின்னா அயன் வந்து ரஸ்ட் ஆச்சுன்னா, அதாவது அயன் வந்து அயன் ஆக்சைடாக மாறிச்சுன்னா அதை நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது ரிவர்சிபிள் கிடையாது. ஏன் மேம் அதை சைக்கிளில் நீங்கள் வந்து தொடச்சிட்டோன்னா அது போயிருமே மேம் ரஸ்ட்டு அப்படின்னா, அந்த ரஸ்ட் வந்து நம்ம வந்து வி ஆர் ரிமூவிங் த ரஸ்ட், க்ளீனிங் த ரஸ்ட். சரிங்களா? அதை நம்ம வந்து மறுபடியும் அயனாக என்ன பண்ணல, நம்ம மாற்றலை. சரிங்களா? டைஜஷன். ஒன்ஸ் ஃபுட் டைஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வி கான்ட் கெட் பேக் த ஃபுட். photosynthesis. So what is photosynthesis? The formation of food by the plants by using carbon dioxide, light and chlorophyll is known as photosynthesis. So carbohydrates are formed in the photosynthesis process, right? What is a battery? Battery na another ஒரு chemical energy electrical energy மாறிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? batteries. fermentation அப்படின்னா புளிக்க வைக்கிறது. washing our hands, baking are examples of chemical reactions in our day-to-day life, right? So now we are going to see about what are the differences between a physical change and a chemical change. Okay, so we have already seen that a physical change is a temporary change, chemical change is a permanent change. Here in a physical change no new substance can be formed. In the chemical change a new substance can be formed. Then in the case of physical change there is no change in the mass. Okay, in the case of a chemical change there is change in the mass. Okay, that is in the case of physical changes there is no energy consumption or very little amount of energy is consumed or involved during the change. But in the chemical change the energy is generally that is higher amount of energy is generally involved during the change. Example, melting of ice, lightning of bulb or physical changes, right? So burning of fuel, burning a crackers or burning the explosives are examples of chemical changes. Okay, so with this we are ending the session number 1. Now we will recall this lesson and we will end the session. Okay, Kanna? So today we are going to see the new lesson, that is changes around us. So what are the changes around us? That is, what are the changes which are taking place around us? This is the topic we are going to discuss today. So the syllabus of this topic is types of changes, physical and chemical changes, reversible and irreversible changes, natural and man-made changes, periodic and non-periodic changes, desirable and undesirable changes, exothermic and endothermic changes, right? So we know that everything around us undergoes a change and the change is a very continuous process. Okay, some changes can be reversed and some cannot be reversed. A change may occur by heating, that is the change can be occurred by heating or changing the pressure or by mixing it with some other substances, right? Okay, for example when we mix salt with water it will become a salt water, right? So what are the common things that are taking place in our nature? First one is change in position. We know that the sun rises in the east and sun sets in the west. So it changes the position from east to west, right? Change in color. We know that the color of the sky is bright blue in the daytime, it is very dark in the night time. Similarly, fruit changes its color from green to some other colors, depends on the what fruit we are taking. Then change in shape. So every natural process has change in shape.
For example, if you take fruits itself, it will grow, or it will changes its shape from a small ball to a large ball, right? Similarly, the moon, we know that moon, so the moon grows and it forms a full moon, then its growth decreases, or its shapes decreases. Then change in size. So we know that when we grow, or when any living things grow, it is an example for change in size. Okay, so for example, if we seed germinates, it will become a sapling will become a plant will become a small tree, and it will become a big tree. So this is an example for change in size. Then change in temperature. We know that the temperature of the atmosphere, or temperature of our environment, changes periodically. For example, we feel very hot in the summer season and very cold in the winter season, right? Then change in state. We have discussed this earlier in the last class itself. So solid can be converted to liquid, liquid can be converted to gases, right? So when solid is melted, it is converted to liquid, and when the liquid is freeze, it converted to solid. Similarly, when a liquid is vaporized, it forms a gas, and when a gas is condensed, it forms a liquid. When the solid is directly converted to gas, it is known as sublimation, and the reverse process, that is gas to solid, is known as deposition, right? So we know that plasma is the fourth state of matter. When we further heat the gas, what happens? It undergo ionization. So the electrons are removed from the substance, and it forms a positive ion and a negative electrons. So that process is called ionization, and the state of matter is known as plasma. And when the ions and electrons react together or recombine together, they form gases. So here solid ice, liquid water, and gas water vapor. When we see this, all the components, only their physical state changes. So ice is a solid, water is a liquid, and water vapor is a gas. So but their chemical composition doesn't change. So these are some changes in state. Now, in this class, we are going to discuss about what is a physical change and what is a chemical change. So, the changes can be classified based on the nature of change that a substance can undergo. The first type of classification is physical changes and chemical changes. What is a physical change? A substance is said to undergo a physical change when only the physical properties such as shape or size or color or state or appearance of the substance changes. If the chemical composition remains intact or remain unchanged, the change is known as a physical change. What are the characteristics of a physical change? So the physical change is very temporary in nature. It does not affect the internal structure. Only the molecules gets rearranged. No new substance is formed. Most of the physical changes are reversible. That is, we can reobtain the substance after the change. So these are some examples of physical changes, that is breaking of glass, mixing candies, shredding paper, folding paper, melting ice, chopping wood, cutting hair, dry ice sublimation, boiling water, and breaking egg. The next thing we are going to see is a chemical change. A substance is said to undergo a chemical change when the chemical properties of the substance alter. So when the chemical properties of a substance gets changed, then the process is known as a chemical change. As a result, there is either formation or breaking of atomic bonds at the molecular level. So what are the characteristics of a chemical change? We know that a chemical change is a permanent in nature. Since the original composition of the substance changes, one or more new substances are formed. So forms of energy such as heat, light, or electricity may be emitted or absorbed. A chemical change is generally irreversible. It cannot be reversed by simple physical means. Okay, curdling of milk. So one milk gets curdled. When once milk is converted to curd, we can't get back the milk. Okay, in general, most of the natural processes are irreversible, right? Then the chemical reaction which are taking place in our everyday life: combustion, rusting, digestion, photosynthesis, and then the usage of batteries, fermentation, washing, and baking are some examples of a chemical reaction that is going to take place in our day-to-day life. I hope you have understand the lesson very well. So if you have any doubt, you can ask me in the next class, that is in the live interactive session.
So in the next class we are going to see about what is reversible change and what is irreversible change. Okay, Kanna? Then what are the difference between a physical change and a chemical change? Okay. So this is the last one. So physical change is a temporary change, chemical change is a permanent one. No new substance can be formed in the physical change, but a new chemical substance is formed in the chemical change. No energy or small energy is involved during the change, and the energy is generally, the high amount of energy is generally involved in chemical change. So melting of ice cream, lightning of bulb are example of physical changes. Burning of fuel and explosives are example of chemical changes. Okay, Kanna? Thank you. Have a great day.